கப்லி கோதுமைன்னு இதுக்கு பேர். எம்ஆர் எம்ஆர் கோதுமை, கப்லி கோதுமைன்னு சொல்கிறாங்க. இதோட விலை எவ்வளோ தெரியுங்களா? 2 கிலோ 350, அதாவது ஒரு கிலோ 175 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கோதுமையோட ரேட்டு. இதே பாருங்கள், நார்மல் கோதுமையோட விலை வந்து 55லேருந்து 70 ரூபாக்குள்ளே இருக்குன்னா, இந்த கப்லி வீட் எம்ஆர் கோதுமையோட விலை வந்து இவ்வளோ அதிகமாக 3 மடங்கு அதிகமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. இந்த க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி, க்ளூட்டன் அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் மார்க்கெட்டிங் செய்யப்படுது. இந்த கோதுமையில் வந்து க்ளூட்டன் இருக்குது, க்ளூட்டன் அலர்ஜி இருக்குது, அதனால் கோதுமையை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதை குறித்த ஒரு தெளிவான புரிதலை இந்த வீடியோ மூலமாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதெல்லாம் ரைட்டு சார், அதுக்கும் இந்த முள்ளு செடியிலேருந்து முள்ளு எடுத்து என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான முக்கியமான விஷயத்தையே இந்த முள்ளு மூலமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இப்போது இந்த முட்கள் கொண்ட இந்த ஸ்டெம் பகுதியை எதற்காக நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்டெம்மு மாதிரி தான் வந்து உணவு குழாயில் கீழே வந்து நம்ம வாய்ப்பகுதியில் சாப்பிட்றோம். அப்புறம் உணவு குழாய் வழியாக உள்ளே இறங்குது, வயிற்று பகுதிக்கு உணவு போகுது, வயிற்று பகுதியிலேருந்து டைஜஷன் ஆகி கீழே குடல் பகுதிக்கு போகுது. இப்போ இந்த குடல் பகுதி தான் இது அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நம்ம குடல் பகுதியில் இந்த மாதிரி முள்ளு முள்ளா இது வந்து ரொம்ப பெருசு, இந்த அளவுக்கு கிடையாது. பட் நம்ம குடல் பகுதியில் சின்னதாக குடல் முழுக்க வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து வில்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த முள்ளு மாதிரி நம்ம குடல் பகுதியில் இது பெருசாக இருக்குது. பட் நம்ம குடல் பகுதியில் இவ்வளோ சைஸில் குட்டி குட்டியாக வில்லைன்னு கொச்சன்னு இருக்கும். இந்த வில்லை வழியாக தான் நம்ம குடல் பகுதியில் இப்போ நம்ம சாப்பிட்ட உணவுகள், அதுலேருந்து மாவுச்சத்து, புரதச்சத்து, முக்கியமாக வைட்டமின் சத்துக்கள், தேவையான தாது பொருட்கள், மினரல் சத்துக்கள், இது எல்லாமே இந்த மாதிரி வில்லை இது வழியாக தான் உறிஞ்சப்படுது, நம்ம உடலுக்குள்ளால உறிஞ்சப்படுது. இதுக்கு பேர் தான் வில்லை. இப்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ க்ளூட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கோதுமையில் இருக்குது, பார்லியில் இருக்குது, ஓட்ஸில் இருக்குது, இந்த மாதிரி தானியங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் க்ளூட்டன். இந்த க்ளூட்டன் சில பேருக்கு ஒத்துக்கிறது கிடையாது. அப்படி ஒத்துக்காமல் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள் இப்போ முள் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? முள்ளே இல்லை, எல்லா முள்ளும் போயிடுச்சு, இப்போ ஃப்ளாட் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த முள்ளு பகுதி இல்லாததுனால, வில்லை அப்படிங்கிற விஷயம் இல்லாததுனால நம்ம உடம்புக்குள்ளே தேவையான சத்துக்கள் உறிஞ்சப்படாது. நம்ம இந்த வில்லை இல்லைங்கிறதுனால நம்ம உடம்புல தேவையான வைட்டமின் சத்துக்கள், மினரல் சத்துக்கள், இரும்பு சத்து போன்ற விஷயங்கள்லாம் உறிஞ்சப்படாமல் போயிடுது. ஸோ இன்டெஸ்டைன், நம்ம குடல் வந்து முள்ளாக இருந்த குடல் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக மாறிடுது. அதுதான் சீலியாக் டிசீஸ். அந்த சீலியாக் டிசீஸ் எதனால் ஏற்பட்டுச்சு? இந்த கோதுமையில் இருக்கக்கூடிய க்ளூட்டன் அப்படிங்கிறது நம்ம குடலில் அலர்ஜியை ஏற்படுத்தி குடல் பகுதி வந்து அப்படியே ஒரு ரோடு மாதிரி ஆகிடுச்சு. புல் இருந்த இடத்துல புல் இல்லாமல் ஃப்ளாட்டாக எப்படி தர இருக்கும், அது மாதிரி ஆகிடுது நம்ம குடல். அதுதான் சீலியாக் டிசீஸ். ஸோ இப்போ சீலியாக் டிசீஸ், க்ளூட்டன் அலர்ஜினால் உருவாக்கக்கூடிய சீலியாக் டிசீஸ் அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம உடம்புக்குள்ள தேவையான சத்துக்கள் இல்லைன்னா என்ன ஆகும்? உடல் வளர்ச்சி இருக்காது. பட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த க்ளூட்டன் அலர்ஜிங்கிறது சும்மா பெரியவங்களானாலாம் வராது, சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிருக்கும். சின்ன வயசுலேருந்தே இந்த க்ளூட்டன் அலர்ஜி ஏற்படும் போது கோதுமை உணவுகள், ஓட்ஸ் உணவுகள், பார்லி உணவுகள் சாப்பிட்டு வளர்ந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்க எடை கூடாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வயிற்று வலி ஏற்படுது குழந்தைங்களுக்கு, பசி எடுக்காமல் போகுது, மலம் கழிக்கிறது அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு நாள் வந்து லூஸ் மோஷன் மாதிரி போகும், ஒரு 2 நாளைக்கு மோஷனே போகாது, 2 நாள் கழித்து மறுபடியும் லூஸ் மோஷன் மாதிரி போகிறது. ஸோ இது வந்து டயரியா, கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் ரெண்டும் மாற்றி வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். வெயிட்டு கூடவே கூடாது, என்ன சாப்பிட்டாலும் வந்து வெயிட்டு அதிகமாகாமல் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனையாக இருக்கும். வயிறு உப்பலாக இருக்கும், வயிறு டிஸ்டென்ஷன், அப்டாமினல் டிஸ்டென்ஷன், வயிறு உப்பலாகவே இருக்கும். ஏன் வயிறு வீக்கத்துக்கான காரணம் தெரியாமையே இருப்பாங்க. கேஸ் அதிகமாக போகும், வாயு பெறுதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேஸ் அதிகமாக பிரியறது அப்படிங்கிறத குழந்தைகள் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ சின்ன வயசுலேயே இது ஸ்டார்ட் ஆயிரும். இந்த அலர்ஜிங்கிறது இந்த மாதிரி தான் வெளிப்படும். முக்கியமாக இரும்பு சத்துலாம் உறிஞ்சப்படாமல் போகிறதுனால பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா எப்போவுமே அனீமியா, எப்போ பார்த்தாலும் ரத்த சோகை இருக்கும். இதுக்கான காரணம் என்னென்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். ஸோ சீலியாக் டிசீஸ்
ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லலை. இந்த சீலியாக் டிசீஸ் அப்படிங்கிறது யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா கண்டத்தில் வெஸ்டர்ன், அதாவது மேற்கு பகுதி ஐரோப்பா, அதாவது ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, செக்கோஸ்லோவாக்கியா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய செல்டிக் அப்படிங்கிற ஆறு ஓடக்கூடிய ஒரு ரீஜியன், அது செல்டிக் ரீஜன்னு சொல்லுவாங்க ஐரோப்பாவில். இந்த ஐரோப்பாவில் தான் இது வந்து நம்ம மிக அதிகமாக பார்க்க முடியும் சீலியாக் டிசீஸ் அப்படிங்கிறத. இந்தியர்களில் இந்த சீலியாக் டிசீஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, இதில் வட இந்தியாவில் அதிகமாக இருக்குது. அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஜேர்னல். இந்த இதில் வந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் வரும். இதில் 2016 நடத்தப்பட்ட ஆய்வு அறிக்கையின்படி இது வந்து சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில், அது இல்லாமல் எய்ம்ஸ் நியூ டெல்லி, ஐசிஎம்ஆர், பல குவஹாத்தி மெடிக்கல் காலேஜ், பல சயின்டிஸ்ட்கள் சேர்ந்து பண்ணப்பட்ட ஸ்டடி. முக்கியமாக சிஎம்சி வெள்ளூரை சேர்ந்த பிஎஸ் ராமகிருஷ்ணா அப்படிங்கிறவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியில். இதில் வந்து ஆக்சுவலாக இந்தியர்களில் எவ்வளவு இருக்குது இந்த சீலியாக் டிசீஸ், குளூட்டன் அலர்ஜினால் வரக்கூடிய இந்த குடல் பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கும்போது, அது வட இந்தியாவில் 1.02, அதாவது 100க்கு ஒருத்தருக்கு வட இந்தியாவில் இந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து வடகிழக்கு, அதாவது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட், வடகிழக்கு மாநிலங்களில் இது அதிகமாக இருக்குது. சதர்ன் இந்தியா, நம்ம தெற்கு பகுதி, இந்தியாவில் தெற்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? வெறும் 0.1% தான் தெற்கு இந்தியாவில். ஸோ நம்ம தமிழ்நாடு தெற்கு இந்தியாவை சேர்ந்தவங்க. நம்மளில் வந்து 1000ல் ஒருத்தருக்கு, 0.1%னா 1000ல் ஒருத்தருக்கு தான் இந்த சீலியாக் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குளூட்டன் சென்சிட்டிவிட்டி வரும். ஸோ அதனால் வந்து ரொம்ப யாரும் பயப்பட தேவையில்லை. ரொம்ப அரிதான ஒரு வியாதி அப்படிங்கிறத ஒன்று புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா இது சீக்கிரமே கண்டறியறது ரொம்ப முக்கியங்க. அப்படி 1000ல் ஒருத்தருக்கு வந்துட்டாலும் அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும் இல்லையா? அது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் வந்து ட்ரீட்மெண்ட் வெரி வெரி சிம்பிள் தாங்க. ஆனால் ஒன்று சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடணும். ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது gluten free டயட்டு தான் ட்ரீட்மெண்ட்டு. அதாவது குழந்தைய பருவத்தில் இதை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, குழந்தைக்கு கோதுமையில் செய்யப்பட்ட ப்ரெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணுறோம். பாஸ்தா இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறோம். மைதாவில் செய்யப்பட்ட விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பித்த உடனேயே ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த குழந்தையோட வயிறு வீக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நார்மலாக மலம் கழிக்கிறது அப்படிங்கிறது நடக்கும். வயிற்று வலி போன்ற விஷயங்கள் குறையும். ஸோ ஆரம்பத்திலேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் gluten free டயட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம். இந்த மாதிரி பேஷண்ட்டுகளுக்கு தான் இந்த gluten free டயட்டு தேவை. கேக்கு, பிஸ்கட்டு, ஈவன் பிரெட் கிரம்பில் மொறுமுறுன்னு சாப்பிடக்கூடிய மீன் ஆகட்டும், மொறுமுறுன்னு சாப்பிடக்கூடிய சிக்கன் ஆகட்டும், ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணுங்க. நிறைய பழங்கள், வெஜிடபிள்ஸு, காய்கறிகள் இதையெல்லாம் அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிக்கணும். குளூட்டன் உள்ள முக்கியமாக கோதுமையில் இருக்குங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ வட இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணமும் நம்மளுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். நம்மளாம் வந்து அரிசி சார்ந்த உணவுகள் சாப்பிட்றோம். வட இந்தியாவில் வந்து கோதுமை சார்ந்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஸோ அங்கே வந்து 100ல் ஒருத்தருக்கு வருது. தெற்கு இந்தியாவில் வந்து 1000ல் ஒருத்தருக்கு வருது. ஸோ ரொம்ப எல்லாரும் பயப்பட தேவையில்லை. எல்லாரும் வந்து gluten free டயட் சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. யார் வந்து உங்களுக்கு இந்த அலர்ஜி பிரச்சனை இருக்குது, குடல் பகுதியில் பிரச்சனை இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, இல்லை சின்ன வயசுலேருந்தே இருக்கோ, அவங்க தான் இந்த gluten இல்லாத உணவுகளுக்கு போகணும். இப்போது எல்லாருமே வந்து இது ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுச்சு. அதாவது வந்து கப்லி கோதுமைன்னு இதுக்கு பேர். எம்ஆர் கோதுமை, கப்லி கோதுமைன்னு சொல்கிறாங்க. இதோட விலை எவ்வளோ தெரியுங்களா? 2 கிலோ 350, அதாவது ஒரு கிலோ 175 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கோதுமையோட ரேட்டு. இதே பாருங்கள், நார்மல் கோதுமையோட விலை வந்து 55லேருந்து 70 ரூபாக்குள்ளே இருக்குன்னா, இந்த கப்லி வீட் எம்ஆர் கோதுமையோட விலை வந்து இவ்வளோ அதிகமாக 3 மடங்கு அதிகமாக இருக்குது. எல்லோரும் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையே இல்லாதவங்க கூட gluten free போகணும்னு நினச்சி அந்த gluten free டயட்டாக வந்து இந்த கோதுமையை வாங்குறது யூஸ் கிடையாது. இந்த gluten அலர்ஜி இல்லாதவங்க தாராளமாக சாப்பிடலாம். சப்பாத்தி சாப்பிடலாம், தப்பே கிடையாது. மற்ற ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட், இப்போ பாஸ்தா, ஜாமு, ப்ரெட்டு இதெல்லாம் எல்லாருமே அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம்.
ஆனால் கோதுமை வந்து யார் ஒருத்தர் குறிப்பாக அவாய்ட் பண்ணணும்னா இந்த சீலியாக் வியாதி இருக்கிறவங்க மட்டும்தான் அவாய்ட் பண்ணணும். மற்றவங்க எல்லாருமே நார்மலாக சாப்பிடக்கூடியது தான். இதுக்காக தனியாக அதிகமாக செலவு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, இந்த சீலியாக் டிசீஸ் இருக்கா அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு டவுட் வந்துருச்சு திடீர்னுட்டு. பெரியவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது மெயின் ஒரே ஒரு வழி தான், எண்டோஸ்கோப் தான். இப்போ வந்து அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுத்து நம்ம அனஸ்தீசியாவில் எண்டோஸ்கோப்பி வழியாக உள்ளே விட்டு பார்ப்போம். ஒருவேளை உங்களோட குடல் பகுதி வந்து இப்போ நான் காமிச்ச மாதிரி முள்முள்ளாக இல்லாமல் வில்லை இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து எண்டோஸ்கோப்பியில் தெரியும். ஒரு பயாப்சி எடுத்து பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இதை கண்டுபிடிக்கிற ஒரு டெக்னிக்கு, கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு டெக்னிக்கு. இதை பண்ணிட்டோம் அப்படின்னா உடனடியாக லைஃப் லாங் வாழ்நாள் முழுக்க குளூட்டன் சேர்த்தாத உணவுகள் சாப்பிட்றது. ஆரம்ப கட்டத்தில் வந்து லோ லாக்டோஸ் அதாவது பால் பொருட்கள் கூட கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஆரம்ப கட்டத்தில். போக போக அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் கொழுப்புகளும் ஆரம்ப கட்டத்தில் லோ ஃபேட் குறைவாக யூஸ் பண்ணணும். போக போக கொழுப்புகளை அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் ட்ரீட்மெண்ட்டு சீலியாக்கு. அதுவுமே ஒரு ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை, லைஃப் த்ரெட்டனிங் ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதனால் இந்த குளூட்டன் அலர்ஜி பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உண்டாகியிருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் தேவையோ அவங்க மட்டும்தான் பயன்படுத்தணும். தேவையில்லாத யாரோ இந்த குளூட்டன் ஃப்ரீ டயட்டு போகணும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குளூட்டன் குறித்த புரிதல் கிடையாது. அதனால் இதுக்கு முன்னாடி என்னோட சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.